ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் ஒரு மசாலா வறுத்து அரைச்சிட்டு செய்ய போகிறேன். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், மல்லி, மிளகு, சீரகம், காரத்துக்கு ஒரு 3 சில்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வறுக்கும் போதே நல்ல ஒரு சூப்பராக நம்மளுக்கு ஒரு வாசனை வரும். இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பொரியல் செய்யும்போதெல்லாம் இந்த வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய், உருளைக்கிழங்கு அதுக்கெல்லாம் செய்யும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வருது. இதை நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பொரியல் செய்யும்போது எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 சில்லி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொரியல் செய்யும்போதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு காய்கறியை சேருங்க. அப்போ தான் நமக்கு வழுவழுப்பு இல்லாமல், காய்கறி வதக்கும் போது வளவளப்பு தன்மை இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் நமக்கு 10 நிமிஷத்தில் சூப்பராகவே வதங்கிரும். இதுக்கு தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம். நம்ம அந்த எண்ணெய் வெங்காயத்துலேயே நல்லா வதக்கி விட்டோன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம உப்பு, மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். ஓரளவு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாதி ஓரளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. வளவளப்பு தன்மை அவ்வளோவா இல்லை. நம்ம வெண்டைக்காவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டோன்னா வலுவழுப்பு இல்லாமல் பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் பொரியல் கரெக்டாக வரும். இப்போ இதில் புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு புதினா இலை சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே சூப்பராகவே இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு வதங்கியிருக்கு. இப்போது தேங்காய், துருவின தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். சூப்பராகவே ரெடி ஆயிரும். பொரியல் நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்ச பொடியை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பொரியல் செய்யும் போதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் இந்த பொடியை தூவிட்டு நல்லா கிளறிட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆயிரும். இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.